உம்மைக்காய் என்றும் நன்றி சொல்லுவேன் எனக்காக மரித்துயிர் தெழுந்தவரே, உம்மை அல்லாமல் யாரை பாடுவே? எனக்காக மரித்துயிர் தெழுந்தவரே, உம்மை அல்லாமல் யாரை பாடுவே? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 நாளாகமம் 23. தாவீது கிழவனோ கிழவன். இப்போ கிழவன்கிற வார்த்தை வந்து ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை. கிழவனோ வயசு முதிர்ந்தவனும் பூர்ண வயதுள்ளவனுமான போது தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கினான். அப்போ அங்கே நடந்த சாமுவேல் புஸ்தகத்தில் நடந்த அந்த குளறுபடி எல்லாம் இங்கே சொல்லப்படலை. ராஜாக்கள் புஸ்தகத்தில் முதல்ல அவன் அதோனியா ஆனால் அதுக்கப்புறம் இவனுக்கு அதோனியாவை பிரச்சனை இருந்துச்சு. அவன் யோவாப் அங்கே போய் சேர்ந்தான், அபியத்தார் அங்கே போய் சேர்ந்தான், இந்த பக்கம் பெனாயாவும் சாதோக்கு இந்த பக்கம் இருந்தாங்க. இந்த கதையெல்லாம் இங்கே நாலாகம புஸ்தகத்தில் சொல்லப்படவில்லை. இங்கே எல்லாமே நேர்மறையான காரியங்களை மட்டுமே சொல்லிட்டு போகிறத பார்க்குறோம். சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவீது செய்த பாவத்தை கூட இங்கே என்ன செய்யலை, நாலாகம புஸ்தகத்தில் அது குறிப்பிடப்படவில்லைங்கிறதையும் பார்க்குறோம். இஸ்ரவேலின் எல்லா பிரபுக்களையும் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வரும்படி செய்கிறார். யாரு? தாவீது. அப்போது 30 வயது முதல் மேற்பட்ட லேவியரெல்லாம் பேர் பேராக எண்ணுறாங்க. தலையாக எண்ணப்பட்ட லக்கம் 38,000 பேர் இருந்திருக்காங்க. அவர்களில் 24,000 பேர், இப்போ மொத்தம் 38. 38ல் 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்களாகவும் 6,000 பேர் தலைவர்களாகவும் இருந்திருக்காங்க. 24 இங்கே ஒரு 6 30,000 ஆச்சு. இந்த 6 பேர் 24,000 பிரித்து அடிச்சிடலாம். 4,000 6 குரூப்பு இருந்திருக்காங்க. அப்போ 4,000 பேர் வாசல் காக்கிற வேண்டும். ஒவ்வொரு 6 பேர் 6,000. 6,000ல் 6,000 24,000 6,000 வகுத்தா எவ்வளோ வருது? ஒரு குரூப்பில் 400. ஆமாம், 4,000. அடுத்தது 4,000 பேர் வாசல் காக்குறாங்க. துதி செய்கிறதுக்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் 4,000 பேர் கர்த்தரை துதிக்கிறோம். இப்போ 4,000 பேர் பாதுகாக்கிறதுக்கு இருக்கிறாங்க. 4,000 பேர் என்ன செய்கிறாங்க? கர்த்தரை துதிக்கிறதுக்காக இருக்கிறாங்க. அப்போ இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24, 30, 34, 34, 38 இவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாம் அந்த பேருடைய வருஷ லேவியின் குமாரனா கெர்சோன், கோகாத், மெராரி அவங்க பேரெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி வருது. அம்ராமின் குமாரர் ஆரோன், மோசேன். அப்போ ஆரோன் வந்து பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றென்றைக்கும் பரிசுத்தமாய் காப்பதற்கு இந்த ஒரு வார்த்தை சமீப நாட்களாக பல தடவை நான் இதுக்கு முன்னே அதை குறித்து நான் தெரிஞ்சு வச்சுருந்தாலும் இப்போது அதிகமாக என்னுடைய கவனத்தில் நான் கொள்வது, நம்ம எல்லாம் கர்த்தர் ஒரு காவல்காரனாக வச்சிருக்கிறாரு, காவலாளியாக வச்சிருக்கிறாரு. நம்ம காக்கும் வேலையை நம்ம செய்ய வேணும். பராமரிக்கவும் பாதுகாப்பதும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய கடமை. இதில் நாம் பராமரிக்கிறதுக்காகவோ பராமரிக்கிற காரியத்திலையோ பாதுகாக்கிற விஷயத்திலையோ நாம் கவலையீனமாக அஜாக்கிரதையாக அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு பராமரிப்பு பணி. நமக்கு கொடுக்கப்பட்ட பணி நம்ம பாதுகாக்க வேண்டிய காவல்காரர்கள். இந்த ரெண்டையும் செய்வதில் அஜாக்கிரதையாக இருந்தோம்னா அதனால் ஏற்படுகிற நஷ்டத்துக்கும் அதனால் ஏற்படுகிற செலவினங்களுக்கும் நாம் ஜவாப்தாரி, அதற்கு நாம் பொறுப்பாளிகள், அதற்கான கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமான செய்தி. அடுத்ததாக எல்லாருடைய பேரும் பார்க்குறோம். தேவனுடைய மனுஷனா மோசேயின் குமாரர் லேவி கோத்திரத்துக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? அவங்க குமாரர் கெர்சோம், எலியேசர். மோசேயின் குமாரர் 2 பேர் சொல்லப்பட்டிருக்குது. அங்கே கெர்சோமில் செபுவேல் என்கிறவன் தலைமையாக இருந்திருக்கிறான். அப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் வரிசையாக சொல்லப்படுகிறத பார்க்குறோம். 26ஆம் வசனத்தில் லேவியர் வாசஸ்தலத்தை ஆகிலும்
அதன் ஊழியத்துக்கு அடுத்து அதன் பணிமுட்டெலாம் எதையும் சுமக்க தேவையில்லை. ஆசாரியர்கள்னு ஒரு குரூப்பு, லேவியர்கள்ல அந்த லேவியர்களுடைய வேலை என்ன? அங்கே இப்போ ஒவ்வொரு இடமா போகிறது இல்லை தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க செய்ய வேண்டிய வேலை அந்த பணிமூட்டுகளையும் ஆராதனை வேலையும் விசாரிக்கிற வேலையை அந்த லேவி புத்தர்கள் எல்லாம் செய்து வந்தாங்களாம். சமூகத்தப்போ, மேஜை, பஜி, மெல்லிய மாவு, புளிப்பில்லாத அதிரசம், அந்த வேலை செய்கிறதுல என்ன செய்தாங்க? அவங்க பயன்படுத்தப்பட்டாங்க. அப்போ லேவியர்களே 2 குரூப், ஒன்று ஆசாரியர்கள், இன்னொன்று லேவியர்கள். ஆசாரியர்கள்லேயே அங்கே 3 குரூப் அங்கே இருக்குது. அதில் ஒன்று வந்து பிரதான ஆசாரியருடைய குரூப்பு, இன்னொன்று ஆசாரிய வேலை செய்கிற குரூப்பு அப்படின்னு ஒன்று பார்க்கணும். நாள்தோறும் டெய்லி காலையிலையும் மாலையிலையும் டெய்லி ஆராதனை நடக்கும். காலையிலையும் நடக்கும், மாலையிலும் நடக்கும். கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்கள்லையும் 7 நாளைக்கு ஒரு தடவையும் ப்ரேயர் நடக்கும். அமாவாசையில் நடக்கும். பண்டிகை நாட்கள், வருஷத்துக்கு 7 பண்டிகை நாட்கள்லையும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தப்படுது. அப்படி டெய்லி காலையும் மாலையும். அது போக அந்த 7வது நாள், அது போக மாதப்பிறப்பு மாதப்பிறப்பு அமாவாசையில் இலக்கத்துக்குள்ளான அவருடைய தங்களை நியமித்தபடியே அந்த பிரகாரமாக கர்த்தருக்கு முன்பாக நிற்பதும், ஆசரிப்பு கூடாரத்தின் 32ஆம் வசனம், ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காக்கணும். பரிசுத்த ஸ்தலத்தின் காவல், தங்கள் சகோதரர் ஆரோனுடைய குமாரின் காவலை காப்பதும், கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடை செய்வதும் அவள் வேலை. யாரெல்லாம் பாதுகாக்கணுமா? யாரும் அந்த ஆரோனுடைய குமாரர்களில் வந்து அவங்கள பாதுகாக்கணும், ஊழியக்காரர்களை பாதுகாக்கணும், அந்த ஊழியம் செய்ய அந்த பரிசுத்த ஸ்தலத்தை பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் ஆசரிப்பு கூடாரத்தை, மொத்தத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை பாதுகாக்கணும். பாதுகாக்கும் வேலையை அவருடைய வேலையாக இருந்துச்சு. அப்போ அவங்க அது ரொம்ப கவனமாக, வேற யாரும் விருத்த சேதனம் இல்லாதவங்க வர முடியாது. லேவி கோத்திரத்தை அல்லாமல் வேற யாரும் உள்ள நுழைய முடியாது. அவங்க அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அவங்களே என்ன சொல்ல போனால் ஆலய காவல்காரர்கள், ஆலய காவல்காரர்களாக, ஆலய போலீஸ்காரர்களாக, செக்யூரிட்டியாக லேவியர்களே நியமிக்கப்பட்டாங்க. அப்படிங்கிறத நமக்கு உள்ள கடமையை இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, கேட்குற ஊழியரே, ஆமாம் தேவ மக்களே, நமக்கு தலைவர்களே, நாம் எல்லாரும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம கார்டியனாக இருக்கிறோம், காப்பாளராக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை காப்பாளராக ஆண்டு வச்சிருக்கார். யூ ஆர் த யூ ஆர் த வாட்ச்மேன், யூ ஆர் த கேரண்டர், யூ ஆர் த கார்டியன். ஆமென். ஸ்தோத்திரம். யூ ஆர் த சூப்பர்வைசர், யூ ஆர் த ஓவர்சீர், யூ ஆர் த சூப்பரண்ட் அர்த்தம் காவல் காக்கிறவர், சூப்பர்வைசர். யூ ஆர் த ஓவர்சீர். You have to keep the law. You have to keep the God's place, the holy place. பாதுகாக்கும் பணியை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென், ஆமென். God bless you. 1 நாளாகமும் 23வது அதிகாரத்தில் லேவியரை குறித்து பார்க்குறோம். லேவியர் உடையதான பணிகள் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். பராமரிக்கணும், பாதுகாக்கணும். அடுத்தது முன்ன வந்து என்ன செய்தாங்க? ஒவ்வொரு குரூப்பும் என்ன செய்தாங்க? சுமந்துட்டு வந்தாங்க. அதனுடைய சுற்றி அடைக்கப்பட்டதான அந்த அவைகள் எல்லாம், அந்த திரைகளை எல்லாம் ஒருத்தர் சுமக்கணும், மற்ற பொருட்களை ஒருத்தர் சுமக்கணும், உடன்படிக்கை பற்றிய ஒரு குரூப் சுமக்கணும் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன செட்டில் பண்ணியாச்சு. ஆகையினால அவருக்கு தானே வேலை என்ன அப்படின்னா, அவங்க பாதுகாக்கணும், பராமரிக்கணும். நாள்தோறும் காலையிலும் மாலையில் என்ன செய்யணுமா? அவன் போற்றி துதிக்கணும். தேவனை துதிக்கிறதுக்கு ஒரு குரூப்பு. அடுத்ததாக ஓய்வு நாள்லையும், மாதப்பிறப்புகள்லையும், அமாவாசையிலும், பண்டிகைகள்லையும் தேவனுக்கு பலி செலுத்தணும். கூடாரத்தின் வாசலை காக்கணுமா? பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கணுமா? ஆரோனுடைய குமாரருடைய காவலை என்ன செய்யணுமா? காக்கணுமா? பணிவிடையை செய்யணும். இதுதான் அவர்களுடைய தானே பொறுப்பு. இந்த நாளில் தேவனுடைய தானே ஊழியக்காரராக இருக்கிற நாம் இந்த வேலையை, கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை செய்ய, பணிவிடைகளை செய்ய கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. ஜெபிப்போமா? ஆவியானவரே, உமக்கு நன்றியப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான் இந்த பொறுப்பை நாங்கள் நிறைவேற்ற நீர் எங்களுக்கு கர்த்தாவே அப்பா அனுக்கிரகம் செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா அந்த பணிவிடையை செய்யணும். கர்த்தாவே காலையிலும் மாலையிலும் உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கணும். ஆண்டவரே அப்பா அந்த கிருபை நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலிகளை செலுத்தணும்,
ஆமே துதி பலிகளை செலுத்தணும்ப்பா. கத்தாவே சர்வாங்க தகன பலிகளை செலுத்தணும். ஆமேனப்பா. ஸ்தோத்திர பாவ நிவாரண பலி, ஆமே குற்ற நிவாரண பலி செலுத்தணும்ப்பா. சர்வாங்க தகன பலி, ஆமேன் அப்பா. சமாதான பலி, ஆமேனப்பா. ஸ்தோத்திர போஜன பலி அப்பா, பான பலி எல்லாவற்றையும் உமக்காக நாங்கள் கத்தாவே ஒவ்வொரு நாளும் உண்மை துதிக்க, உண்மை அப்பா பலி செலுத்த எங்களுக்கு கிருபை தாரும். உண்மையை ஆராதிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்துள்ளோம் தேவனே. இந்த ஆலயத்தின் மேலேயும் அப்பா எங்கள் மேலேயும் உடைய கண்கள் எப்பொழுது இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய செவிகள் திறந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே ஸ்தோத்திரப்பா. உண்மை தொடர்ந்து உண்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.